தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கல்லூரிகளின் செயல்பாடு குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கோரிய வழக்கில் உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து வழக்கு விசாரணை செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நாகர்கோவிலைச் சேர்ந்த ஆனந்தகிருஷ்ணன் என்பவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் சில ஆண்டுகளாக எந்தவொரு பல்கலைக்கழகமும் இதுபோன்ற அறிக்கைகளை வழங்குவது இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். தென்காசி மாவட்டம் புளியரை தட்சிணாமூர்த்தி கோவில் அருகே நடமாடும் கரடியை மயக்க ஊசி போட்டு பிடிக்க வனத்துறையினர் முகாமிட்டுள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு தெற்குமேடு குளக்கரை ஒன்றில் குடியிருப்பு பகுதிக்கு அருகே கரடி ஒன்று புகுந்தது. தென்னை மரம் மீது ஏறிய அந்த கரடியை வனத்துறையினர் சிரமப்பட்டு விரட்டினர். இந்த நிலையில் கரடி தட்சிணாமூர்த்தி கோவில் படிகளில் ஏறும் காட்சிகளும் அதன் பின்புறம் கிருஷ்ணன் கோவிலுக்கு செல்லும் வழியில் கரையான் புற்றுகளை கலைப்பதும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து கரடியை மயக்க ஊசி செலுத்தியோ அல்லது கூண்டு வைத்தோ பிடிக்க வனத்துறையினரும் வன கால்நடை பிரிவு மருத்துவர்கள் அதிவிரைவு மீட்புப் படையினரும் முகாமிட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாயனூர் புதிய கட்டளைமேட்டு வாய்க்காலில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன், கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ கீதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கதவணையை மலர்தூவி திறந்து வைத்தனர். நீர் திறப்பால் திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டங்களில் உள்ள 20,655 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மண்டல வனப்பகுதிக்குள் ட்ரோன் கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்பட்ட யானைகள் நடமாட்டம் தொடர்பான வீடியோவை வனத்துறை வெளியிட்டுள்ளது. கோவை மண்டலத்தில் இந்த ஆண்டு மட்டும் தற்போது வரை 16 யானைகள் உயிரிழந்துள்ளன. அதிலும் குறிப்பாக சிறுமுகை வனச்சரகத்தில் மட்டும் 8 யானைகள் உயிரிழந்திருப்பதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யானைகள் இறப்பு குறித்து அறிவியல் ரீதியாக ஆராய குழு ஒன்றை தமிழக அரசு அமைத்துள்ளது. மேலும் ட்ரோன் மூலம் யானைகள் நடமாட்டம் கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். புத்தூர் கிராமத்தில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் சோளம், தக்காளி உள்ளிட்ட பயிர்களை வெட்டுக்கிளிகள் சேதப்படுத்துகின்றன. வட மாநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்திய வெட்டுக்கிளிகள் போன்று இருப்பதால் வேளாண் துறையினர் ஆய்வு நடத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் விதை விநாயகரை தயாரித்து ஆன்லைனில் விற்பனை செய்து தருமபுரி இளைஞர்கள் அசத்தி வருகின்றனர். தருமபுரியைச் சேர்ந்த 3 பட்டதாரி இளைஞர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக சுற்றுச்சூழலை எந்தவிதத்திலும் பாதிக்காத வகையில் களிமண்ணால் ஆன விநாயகர் தயாரித்து வருகின்றனர். வேப்பம், புங்கன், கீரை உள்ளிட்ட விதைகளை வைத்து தயாரிக்கப்படும் சிலைகளை உள்நாடு, வெளிநாடு என ஆன்லைன் மூலம் விற்பனை செய்து வருகின்றனர். திண்டுக்கல்லில் மாவட்ட செயலாளர்கள் நியமனத்துக்கு நன்றி தெரிவித்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை முதல்வராக சித்தரித்து சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. அதிமுகவில் கட்சி பணியாற்றிய வசதியாக திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு, மேற்கு என 2ஆக பிரிக்கப்பட்டு புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டனர். இதற்கு நன்றி தெரிவித்து திண்டுக்கல் நகரம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டியில் தமிழக முதல்வராக ஓ பன்னீர்செல்வத்தின் பெயரும் துணை முதல்வராக எடப்பாடி பழனிசாமியின் பெயரும் இடம்பெற்றிருக்கின்றன. உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கில் கௌசல்யாவின் தந்தை சின்னசாமிக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை கடந்த ஜூன் மாதத்தில் ரத்து செய்ததோடு அவரை வழக்கில் இருந்து விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஜெகதீசன், கலை, தமிழ்வாணன், செல்வகுமார், பழனி மணிகண்டன், மதன் ஆகிய 5 பேருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் அடித்துச் செல்லப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை சீரமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஒகேனக்கல் பகுதியில் பாறைகளே தெரியாத அளவிற்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சுற்றுலா தலத்தில் பிரதான அருவியில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு கம்பிகள், சுவர் ஆகியவை அடித்துச் செல்லப்பட்டன. எனவே ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் ஏற்பட்டுள்ள சேதங்களை சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரவாயலில் ஆன்லைனில் விற்பனைக்கு வந்த காரை ஓட்டி பார்ப்பதாக கூறி சினிமா பாணியில் திருடிச் சென்ற நபர் கைது செய்யப்பட்டார். தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியைச் சேர்ந்த சாய் சுப்பிரமணி தனது காரை விற்பனை செய்வதாக இணையதளத்தில் விளம்பரம் செய்திருந்தார். இதனை பார்த்த பொழிச்சலூரை சேர்ந்த பால்ராஜ் என்பவர் தொலைபேசியில் அணுகி காரை வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளார். சாய் சுப்பிரமணியை பால்ராஜ் நேரில் சந்தித்து ஓட்டி பார்க்க வேண்டும் என கூறிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு தப்பிவிட்டார். இது தொடர்பாக சாய் சுப்பிரமணி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்துரு என்ற ராஜபாண்டியனை கைது செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மட்லீஸ் மீன்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் நிலையில் வரத்து குறைவாக இருப்பதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.
25 படகுகளில் மீன்பிடிக்கச் சென்று திரும்பிய ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த மீனவர்கள் வெள்ளூரி வகையைச் சேர்ந்த மட்லிஸ் மீன்கள் ஒரு படகிற்கு அதிகபட்சமாக 25 கிலோ வரை மட்டுமே கிடைத்ததாக கூறினர். மட்லிஸ் மீன்களுக்கு கிலோ 100 ரூபாய் வரை விலை கிடைப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே நிலத்தகராறில் தந்தை மகன் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இருங்கலூர் ஊராட்சியைச் சேர்ந்த ரோக்குராஜ் என்பவர் இடப்பிரச்சனையில் அவரது அண்ணன் ஆரோக்கியசாமியை கொன்றுவிட்டு 15 ஆண்டுகளுக்கு பிறகு சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் உயிரிழந்த ஆரோக்கியசாமியின் மகன் ஜெயசுராஜுடனும் பாதை அமைப்பது தொடர்பாக ரோக்குராஜ் பிரச்சனையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் ஜெயசுராஜ், அவரது மகன் பிரின்ஸ் மற்றும் ரோக்குராஜ் அவரது மகன் ஜான் டேவிட் ஆகியோர் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ரோக்குராஜும் அவரது மகனும் கொல்லப்பட்டனர். சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் மதுகுடிப்போர் தனிமனித இடைவெளியை பின்பற்றி மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர். பொது முடக்கம் காரணமாக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருந்த சூழலில் கடைகளை மீண்டும் திறக்க அரசு உத்தரவிட்டது. இதனையடுத்து அரசு வெளியிட்டிருந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி சென்னையில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டன. கடைக்கு வெளியே தடுப்பு கம்பங்கள் அமைக்கப்பட்டதால் தனிமனித இடைவெளியை பின்பற்றி மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர். ஒரு நாளைக்கு 500 டோக்கன்கள் அடிப்படையிலேயே மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. மதுரையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழாவுக்கு பேனர் வைப்பதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. விஜயகாந்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சுவர் விளம்பரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் விஜயகாந்த் பிறந்தநாள் பேனர் வைக்கப்பட்டதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து மாநகராட்சி ஊழியர்கள் பேனரை அகற்றினர். இந்நிலையில் ஆளுங்கட்சியினருக்கு ஆதரவாக மட்டும் பேனர் புகார்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதாக கூறி 50க்கும் மேற்பட்ட தேமுதிக நிர்வாகிகள் சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். சென்னை பள்ளிக்கரணையை அடுத்த பெரும்பாக்கத்தில் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தை கொளுத்தும் மர்ம நபர்களால் அச்சம் ஏற்பட்டுள்ளது. பள்ளிக்கரணையை அடுத்த எழில் நகர் பெரும்பாக்கம் 8 அடுக்கு குடியிருப்பு பகுதியில் 4 இருசக்கர வாகனங்களை அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். இதேபோல கடந்த மாதம் 28ஆம் தேதியும் 7 இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்து கொளுத்தப்பட்டது. தொடர்ந்து தீ வைக்கும் சம்பவங்கள் நடந்து வருவதால் மர்ம நபர்களை பிடிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்டம் பரக்காணி பகுதியில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை வேகமாக முடிக்க வலியுறுத்தி தடுப்பணை மீட்புக் குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில அதிகாரிகளின் அலட்சியத்தால் பணிகள் மெதுவாக நடைபெறுவதாக அவர்கள் சாடினர். மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து தடுப்பணை அமைக்க அரசு 15 கோடி நிதி ஒதுக்கிய நிலையில் 1.5 மாதங்களுக்கு முன்பு கட்டுமான பணி தொடங்கியது. நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் 50 அடியை எட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அந்த அணையிலிருந்து வினாடிக்கு 2160 கன அடி நீர் திறந்துவிடப்படும் நிலையில் குடிநீர் தேவை போக வைகை அணைக்கு 1482 கன அடி நீர் வந்து சேர்கிறது. இதனால் வைகை அணையின் நீர்மட்டமும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 71 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 50.16 உள்ளது. கடந்த 10 தினங்களில் நீர்மட்டம் 10 அடி உயர்ந்திருப்பதால் வைகை அணையை நம்பியுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.